மின்வாரிய அலுவலகத்துல டெண்டர் கொள்முதல் மற்றும் விசாரணை தொடர்பான முக்கிய தகவல்களை கொண்ட ஹார்டு டிஸ்க்கள் திருடப்பட்ட வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் புதிய வக்ஃபு சட்டம் அமல்படுத்தவில்லை. அந்த வகையில தமிழகத்துல இதுவரை அமல்படுத்தவில்லை, இனியும் அமல்படுத்தப்பட மாட்டாதுன்னு சிறுபான்மையர் துறை அமைச்சர் ஷாஜகான் தெரிவிச்சிருக்காரு. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற விவகாரத்துல 2 ஆண்டுகளுக்கு முன்பே உள்ளதை தொடரும் என தாவிக அமைச்சர் நிர்மல்குமார் கருத்து தெரிவிச்சிருந்த நிலையில கருத்து தெரிவிக்காத முதலமைச்சர் விஜயை பொம்மை 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 பார், ஜோசப் விஜய் எனும் முதல்வர் பொம்மை பார் என பாஜக தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சிச்சிருக்காரு. மாநிலம் முழுவதும் ஒரே சீரான வேலை நேரம் கொண்டு வர வேணும்னு 3 மாத பொருட்களை ஒரே தவணையாக வழங்க அனுமதி உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் போராட்டம் நடத்தப்படும்னு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கம் அறிவிச்சிருக்காங்க. இந்தியா கூட்டணி கூட்டம் இன்னைக்கு நடைபெற்ற நிலையில முதுகில் குத்துவிட்டார்கள் என்ற வாசகம் இடம்பெற்ற பேனர்கள் திமுக சார்பில் வைக்கப்பட்டதால் அங்கு பரபரப்பையும் ஏற்படுத்திட்டு வருது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏக்கள் 60 பேர் தனியணியாக செயல்பட்டு வரும் நிலையில மாநிலங்களவை எம்பியான சுகேந்து சுகர் ராய் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்காரு. இது மம்தாவுக்கு மேலும் நெருக்கடியை கொடுத்திருக்கு. பிலிப்பைன்ஸ் நாட்டுல 7.8 ரிக்டர் அளவிலான கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. இதுல பல கட்டிடங்கள் இடிந்துச்சு. இந்த நிலையில இதுவரை 32 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான டெஸ்ட் போட்டி நியூ சண்டிகரில் நடந்துச்சு. இதுல இந்தியா இன்னிங்ஸ் மற்றும் 300 ரன்கள் வித்தியாசத்துல அபார வெற்றி பெற்றது. முதல் இன்னிங்ஸ்ல அறிமுக வீரரான மானவ் சுதர் 6 விக்கெட் வீழ்த்தினாரு. 2வது இன்னிங்ஸில் வாஷிங்டன் சுந்தர் 4 விக்கெட்டை வீழ்த்தியிருக்காரு.